வீரர்களுக்கும் இந்த நாட்டின் எதிர்காலமான இராணுவ வீரர்களுக்கும் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள், மாலை வணக்கங்கள். என் பேர் பிரவீன்குமார். நான் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஆகி பெஸ்காமில் வேலை பண்ணிட்டு இருக்கிறேன், ராபர்ட்சன் பெட்டில். எந்த அளவுக்கு நம்ம சகோதரர் நடத்தி கொண்டு போயின்னு இருக்கிறாருன்னா, எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷன். ஸ்போர்ட்ஸ் ஹெல்த்துன்றது ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா தான் வெல்த்து. ஸோ என்ன தான் ஸ்டடீஸ் இருந்தாலும் ஹெல்த்து நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்மளாலேயே முன்னேற முடியும். ஸ்டடீஸ்லேயும் சரி, எல்லாத்துலேயும் சரி. இப்போது இந்த காலகட்டத்தில் எங்கே பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல்ஸில் போனால் இந்த வியாதி அந்த வியாதின்ட்டுன்னு அதிகமாக இருக்கிறது. ஸோ நம்ம ஹெல்த்தை நம்மளே காப்பாற்றிருக்கணும். இந்த சில்ட்ரன்ஸ் லைஃப், இந்த அடல்ட் ஏஜ், இந்த யங் ஏஜ், இதில் என்ஜாய்மெண்ட் பண்ணுற அளவுக்கு ஒன்ஸ் நீங்கள் படிச்சுட்டு ஒரு டியூட்டிக்கு போயிட்டு பிறகு, ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகிட்டு பிறகு உங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் கிடைக்காது. ஸோ உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ என்ஜாய் பண்ணுங்க. அது நல்ல விதத்தில் என்ஜாய் பண்ணுங்க, கெட்ட விதத்தில் என்ஜாய் பண்ண போகாதீங்க. ஏன்னா இப்போ நடைமுறையில் நிறைய பசங்க யங்கேஜஸ்லேயே அவங்களோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸு, ஏதேதோ ஒரு விஷயத்துங்களுக்கெல்லாம், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மனவேதனை பட்டு கொண்டு சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிக்கிறதாவது, வேறு பாதியில் போகிறதாவது, கெட்ட ஹேபிட்ஸுங்களை கடைப்பிடிக்கிறாங்க. ஸோ தயவு செய்து அது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுங்க. ஹெல்த்தியாக இருங்கோ, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கோ, கஷ்டப்படுங்கோ. கஷ்டப்பட்டால் பலன் உண்டு. தந்தை தாய் பேச்சு கேளுங்கோ, நல்லா படிங்க. உங்கள் மைண்டில் ஒரு கோல் இருக்கணும். இப்போ மம்மி டேடி சொல்லுவாங்க நீ ஒரு டாக்டர் ஆகணும், நீ ஒரு இன்ஜினியர் ஆகணும்ட்டுன்னு. பட் உன் மைண்ட் செட்டில் இருக்கணும், நீ ஸ்போர்ட்ஸில் அச்சீவ் பண்ணுமா, இல்லை டிஃபென்ஸ், ஆர்மி, ஏர்ஃபோர்ஸில் அச்சீவ் பண்ணுமா, இல்லை சயின்டிஸ்ட் ஆகணுமா, இல்லை உனக்கே ஏதாவது தோன்றது இன்வென்ஷன் பண்ணுறதாவே ஒரு ஐடியாவே இருக்கும். அதில் நீங்கள் இன்வால்வ் பண்ணுங்க. பட் ஸ்டடீஸுன்றது ஒரு பாட்டு. இப்போ நம்ம பெத்த தந்தை தாய்க்கு ஒரு கடமைன்னு இருக்குது. அவங்களோட ஆசைகளை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக நீங்கள் சரி ஆச்சுமான்ட்டுன்னு நீங்கள் ஸ்டடீஸ்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எந்த விதத்தில், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விம்மிங்கில் இருக்கலாம், உங்களுக்கு ஸ்போர்ட்ஸு, ஷூட்டிங்கில் இருக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம், பண்ணுங்க. இட்ஸ் அன் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸு. அதுக்குன்ட்டுன்னு படிக்க சொல்லிக்கிறாங்கன்ற அது ஒரு டென்ஷனு. அப்புறமா ஒன்ஸ் நீங்கள் ப்ரைமரி முடிஞ்சிட்டு ஹையர் போன பேவை அது யூஸ்வலி எல்லாருக்கும் ஸ்டைல்ஸு, ஃபிலிம் இஷ்யூஸ் அந்த மாதிரி எல்லாம் வரும், கிரேஸ் வரும், இருங்க, வேணான்னு இல்லை. பட்டு உங்களுக்கு அது இருந்தாலும் பார்ட் ஆஃப் த லைஃப்பில். பட் நம்ம மோட்டிவேஷன் நம்ம இப்படி அச்சீவ் பண்ணணும். நம்ம படித்து நம்ம கால் மேலே இருந்தால் நம்ம எதுனா அச்சீவ் பண்ணலாம். நம்மளால் முடிஞ்ச எந்த காஸ்ட்லியான மொபைலாக்கலாம், காராக்கலாம், பைக்காக்கலாம், எதுனாலும் வாங்கலாம், நம்ம வெளிநாட்டுக்கும் போகலாம். பட் அதை விட்டுட்டு நம்ம வேறவங்க பேசுங்களை கேட்டுக்கின்னு லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்கின்னு பெத்த தாய் தந்தை அவங்களையும் கஷ்டப்படுத்துறது இருக்கக்கூடாது. ஸோ மோட்டிவேஷனாக இருங்கோ. ஹெல்த் இஸ் வெல்த்து. ஸோ ஆரோக்கியத்தை காப்பாற்றுங்கோ, டிசிப்ளினாக இருங்கோ, தந்தை தாய்க்கு மரியாதை கொடுங்கோ, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுங்கோ. ஸோ எல்லாமே அமையட்டோன்ட்டுன்னு எல்லா வேலையும் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.